முகம்மது அப்படிங்கிறவங்க கத்தாரில இருந்து கேட்குறாங்க. நான் மஸ்ஜிதுக்கு போகிறேன். அப்பொழுது அங்கே இஷா தொழுது கொண்டிருக்கிறார்கள். 3வது ரக்காத்தில் இணைகிறேன். அங்கே எனக்கு கடைசி அத்தஹியாத்து கிடைக்கிறது. அந்த அத்தஹியாத்தில் நான் எதுவரைக்கும் ஓத வேண்டும்? எனக்கு அது முதலாவது அத்தஹியாத். அதிலே நான் எதுவரைக்கும் அத்தஹியாத் ஓத வேண்டும்? ஷார்ட்டாக ஓத வேண்டுமா அல்லது முழுமையாக ஓத வேண்டுமா? ஷார்ட்டாக என்றால் இமாம் சலாம் கொடுக்கும் வரைக்கும் நான் எதுவும் ஓதாமல் மௌனமாக இருப்பதா அல்லது வேறு ஏதாவது துவாக்களை நான் ஓதலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தஹியாத்துல உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் அத்தஹியாத்துல நம்ம போய் சேர்றோம். அது நமக்கு முதல் அத்தஹியாத்து, இமாமுக்கு கடைசி அத்தஹியாத்துன்னு வைங்க. இப்போ நம்ம எவ்வளவு தூரம் அத்தஹியாத்து ஓதுறது? நமக்கு எவ்வளவு அத்தஹியாத்து ஓதுறோம், எவ்வளவு டைம் இருக்கோ அவ்வளவு நேரம் ஓதுங்க. அத்தஹியாத்து துவா ஓதி முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு நேரம் மிச்சம் இருக்குதா, அடுத்தடுத்த துவாக்களை ஓதுங்க, சலவாத்துக்களை ஓதுங்க. வேற ஏதாவது துவாக்களை நீங்க விரும்பினதை தேடி செய்யுங்க. அது எந்த அத்தஹியாத்துல நீங்கள் இருந்தாலும் பொருந்தும். எந்த அத்தஹியாத்துல இருந்தாலும், முதல் அத்தஹியாத்துல இருந்தாலும், 2வது அத்தஹியாத்துல இருந்தாலும், 4வது அத்தஹியாத்துல இருந்தாலும், எல்லா இடத்துலையுமே இது பொருந்தும். இப்போ 2வது ரக்காத் அத்தஹியா 4 ரக்காத்து தொழுகிறோம், 2வது ரக்காத் அத்தஹியாத்துல உட்காடுறோம். ஷார்ட்டா டைம் கொடுக்குறாரு, கொஞ்சம் தான் ஓத முடியுது, ஓதிக்குங்க. நிறைய டைம் கொடுக்குறாரு, ஓத முடியுமா, ஓதிக்குங்க. ஒன்று வாய்ப்பை பொறுத்து இந்த இமாம் நமக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறா அதை பொறுத்து நாம் அந்த துவாவை செய்து கொள்ளலாம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா கஅத்தும் ரக்காத்தைனி, 2வது ரக்காத்துல நீங்க உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா ஃபகூலு அத்தஹியாத்து லில்லாஹ், அத்தஹியாத்து லில்லாஹ் பூரா அப்படியே சொல்லி கொடுக்குறாங்க. இந்த அத்தஹியாத்து துவாவை நீங்க ஓதுங்கன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஒல்லியத்த ஹையர். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணட்டும் அப்படின்னா அவருக்கு தேவையான விஷயங்களை துவாவை கேட்கட்டும், தேர்ந்தெடுத்து கேட்கட்டும். 2வது ரக்காத்திலே சொல்றாங்க ரசூலுல்லாஹ். 2வது ரக்காத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அத்தஹியாத்து ஓதுறாரு, ஓதி முடிச்சுட்டு அவர் தன்னுடைய துவாவை தேர்வு செய்து அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கட்டும் அப்படியெல்லாம் சொல்றாங்க. அதனால நீங்க ஷார்ட்டா செய்யணும் அவசியம் இல்லை, மௌனமா இருக்கணும் அவசியம் இல்லை. வாய்ப்பு கிடைக்குமானால், இமாம் ஜமாத்துல நேரம் இருக்குமானால் நாம் அந்த நேரம் முழுவதையும் பயன்படுத்தி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கலாம். ரசூலுல்லாஹ்வால் கற்றுத்தரப்பட்ட துவாக்களை நீங்க ஓதுங்க. அத்தஹியாத்து ஓதுனதுக்கு பிறகு, அத்தஹியாத்து கம்பல்சரி, அதுக்கு பிறகு ஓதக்கூடிய துவாக்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக நபிகளார் கற்றுத்தந்ததை நீங்க ஓதுங்க. அதுக்கு பிறகு நீங்க உங்களுக்கு விருப்பமானதை தேர்வு செஞ்சு நீங்க ஓதலாம். 2க்கும் அனுமதி இருக்கிறது.